ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரும் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13, 14வது வசனத்தில், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவது. ஆமேன். நம்ம எப்படி இருக்கணுமா? இது ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. சபையில் உள்ளவர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, நம்ம விழித்திருங்கள், எல்லா காரியத்திலும் விழிப்போடு இருங்க, அதே போல விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். விசுவாசத்திலிருந்து வழுவி போயிடக்கூடாது, விட்டு போயிடக்கூடாது. விசுவாசத்தை நாம் விட்டு விடக்கூடாது, அதிலே நிலைத்திருக்கணும்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, புருஷராயிருங்கள் அப்படின்னா என்ன? புருஷராயிருங்கள் அப்படின்னா புருஷருக்குரிய காரியங்கள், ஆண்களுக்குள்ள ஒரு காரியங்கள், திடமான காரியங்கள், ஒரு தைரியமான காரியங்கள், அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. புருஷராயிருங்கள் அப்படின்னா பெண்கள் மாதிரி இருக்காதீங்க, ஆண்கள் மாதிரி நல்ல ஆளுகை செய்கிறவர்களா இருங்க. புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், எல்லா காரியத்திலும் திடன் கொள்ளுங்கள், திடனா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. அதே போல உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவுது. அன்போடு என்ன செய்யணுமா? காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டுமாம். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த அனுபவங்கள்லாம் வேணும். விழித்திருக்கணும், விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், புருஷராக இருக்கணும், எல்லா காரியத்திலும் திடன் கொள்ளணும், எல்லா காரியத்தையும் என்ன செய்யணுமா? அன்போடு செய்யணுமா. ஆமேன். அதிகாரத்தோடு அல்ல, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எல்லாவற்றிலும் சரி, வேலை காரியத்திலும் சரி, அன்போடு நம்ம சொன்னா எல்லாமே நடக்கும். ஆனால் அதிகாரத்தை காட்டணும்னா வீட்டில் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள அப்படிதான், பிள்ளைகளை வளர்ப்பதில் அப்படிதான். அன்போடு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க கேட்கும், பிரச்சனை வராது. ஆனால் அதிகாரத்தில் நான் தான் எல்லாம் செய்வேன், நான் தான் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு வரும். அப்போ எப்படி இருக்கணுமா? உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவுது. ஒருவருக்கொருவர் அன்போடு இருங்கள் தான் வேதம் சொல்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், அன்புக்கு பொறாமை இல்லை அப்படின்ட்டு பார்க்கிறோம். அப்போ அன்போடு கூட நாம் ஒருவர் அன்போடு நம் வாழும்படி தான் வேதம் சொல்கிறது. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று பார்க்கிறப்போ ஒருத்தருக்கொருத்தர் நாம் அன்பில் என்ன செய்யணும்? அதிகமாய் கூடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமாகவே இந்த நாளிலும் இந்த அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் சொன்ன இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்க, விழித்திருக்க, புருஷராயிருக்க, திடன் கொள்ள, எல்லா சூழ்நிலையும் நாங்கள் திடமனதோடு இருக்க, எங்கள் காரியத்தையெல்லாம் அன்போடு செய்ய இந்த நாளில் கிருபை செய்யும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பக்குவத்தையும் இந்த குணநலங்களையும் கொடுத்து நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் எல்லாவற்றிலும் ஒருவரை நேசித்து அன்பு கூர்ந்து அன்போடு செய்து நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து சாதிக்க நீர் கிருபை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். முற்றிலுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாவற்றையும் அன்போடு செய்யுங்க. குடும்பத்தில் அன்பு மலரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.